எல்லாமே ரொம்ப கெட்டு போகுது. நம்முடைய உணவுகள் எல்லாம் நம்முடைய இன்றைக்கு ஒரு 10 ஆண்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா, ஒரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு மாவட்டத்திலே ஒன்றோ ரெண்டோ இருந்துச்சு. இளைஞர்கள் தன்னுடைய உடல் வலிமையை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தமா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு தேவை அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான நோய்க்கு தேவை அதிகமாக இருக்கும்போது இளைஞர்கள் தன்னுடைய திருமண வயதை பெரும்பாலும் 23 அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஒரு ஆண் எந்த வயதிற்குள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் பிறக்கிறான், அது வளர்கிறான், ஒரு வாலிப பருவத்தை அடைகிறான், வளர் இளம் பருவத்தை தாண்டி ஒவ்வொரு பருவமாக கடந்து இறுதியாக வயது முதிர்ந்து இறந்து விடுகின்றான். இது எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக நடக்கக்கூடிய ஒன்று. கண்டிப்பாக ஒரு ஆண் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது 23லேருந்து 27க்குள் பெரும்பாலும் அனைவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நம்ம அந்த திருமண வயதில் மிஸ் பண்ணிவிட்டு 30 வயசுக்கு மேலே திருமணம் செய்து கொண்டு அன்னைக்கு உள்ள காலங்களில் உணவு, காற்று, உடல்நிலை எல்லாமே ரொம்ப கெட்டுப்போகுது. நம்முடைய உணவுகள் எல்லாம் நம்முடைய இந்த உடலினுடைய ஆரோக்கியத்தை எல்லாம் பெருமளவு குறைத்து கொண்டே வருகின்றன. காற்று எல்லாம் கெட்டு போயிடுச்சு. அப்போ இயற்கையாகவே அவனுக்கு இந்த உடலானது ஒரு சரியான தகுதி இல்லாத மாதிரி ஆயிடுது. இன்றைக்கு ஒரு 10 ஆண்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா 6 பேருக்கு குழந்தை பேற்றுக்கான ஒரு சிக்கல் உருவாக ஆரம்பித்திருக்கிறது. இன்று எல்லா ஊர்களிலும் இன்ஃபெர்டிலிட்டி சென்டர் அப்படிங்கிற ஒரு சென்டர் நிறைய உருவாகிட்டு வருது. ஒரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு மாவட்டத்திலே ஒன்றோ ரெண்டோ இருந்துச்சு. இன்றைக்கி எல்லா ஊர்களிலும் அதே போல் மருத்துவமனைகள் எல்லாம் அதிகமாக வர தொடங்கிவிட்டன. அது மருத்துவ வளர்ச்சியாக நம்ம எல்லாரும் பார்க்குறோம். உண்மையிலே அதெல்லாம் மருத்துவ வளர்ச்சியா அல்லது இளைஞர்கள் தன்னுடைய உடல் வலிமையை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தமா அப்படின்னு பார்த்தோம்னா, இளைஞர்கள் தன்னுடைய உடல் வலிமையை இழந்து கொண்டிருக்கின்றான், அதனால தான் தேவைப்படுகிறது. ஒரு தேவை இந்த சமுதாயத்தில் அடுத்தடுத்து ரொம்ப நெருக்கடியாகும் போது அதற்கான துறைகள் வளர்ந்து வருவது அப்படிங்கிறது இயற்கையாக நடக்குது. இன்றைக்கி தேவை அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான நோய்க்கு தேவை அதிகமாக இருக்கும்போது மருத்துவர்கள் எல்லாமே அதை குறித்த ஒரு மூமெண்ட்ஸில் போய் அதற்கான மருத்துவமனைகளும் அதற்கான மருந்துகளும் அதை குறித்த ஒரு விஷயங்களும் உருவாக்க தொடங்குகிறார்கள். ஆகவே இது சமுதாயத்தினுடைய ஒரு வளர்ச்சி. இது போன்ற வளர்ச்சியெல்லாம் சமுதாயத்தில் இருக்குன்னு பெருமைப்படுவதை விட இளைஞர்கள் பலகீனமாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒரு சைடு வளர்ச்சின்னு பார்க்கும்போது இன்னொரு சைடு இவ்வளோ பேருக்கு பிரச்சனை இருக்கிறதுனால தானே இவ்வளோ மருத்துவமனைகள் தேவைப்படுகிறது. ஆகவே இது நம்ம வளர்ச்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். சமுதாயத்தில் ஆரோக்கியமின்மை என்ற ஒரு செய்தி பரவலாக இருக்கிறது. ஆகவே இளைஞர்கள் தன்னுடைய திருமண வயதை பெரும்பாலும் 23லிருந்து 27க்குள் வகுத்து கொள்ள வேண்டும். எளிமையான வகையில் வருமானம் ஈட்டும் போதே திருமணத்தை தொடங்கிவிட வேண்டும். அப்போது தான் நீங்கள் உடலாலும் மனதாலும் அப்படி ஒரு உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கும்போது உங்களுடைய குழந்தைகளும் உங்களோட சேர்ந்து வளர்ந்துடும். உங்களுக்கு ஒரு இளம் வயதிலேயே உங்களுடைய குழந்தைகள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு சமுதாய சுழற்சி என்பது மிக சரியாக இருக்கும். ஆகவே ஆண்கள் கண்டிப்பாக தன்னுடைய திருமண வயதை 23லிருந்து 27க்குள் அமைத்துக் கொள்வது என்பது சாலச்சிறந்த ஒன்றாக இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி.